இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல 4 நாட்கள் கழிச்சு நார்தர்ன் சிட்டி பார்டர் ஆஃப் சூலில் காட்டுறாங்க. அங்க ஹீரோ நினைக்கிறான் கில்டுகள் ஆர்மி விட பெரியது என்று. எனக்கு ஆனால் இந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என நினைத்து கொண்டிருக்க, பின்னால் ஒருவன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க என்ன செய்கிறாய், போய் வேலையை பார் என சொல்ல, ஹீரோ நான் இதெல்லாம் முதல் தடவையாக பார்ப்பதால் கொஞ்சம் ஆச்சரியமடைந்து விட்டேன் என சொல்லிட்டு போக, அவன் பிறகு ஹீரோவிடம் கில்ட் மாஸ்டர் உன்னை வந்து பார்க்க சொன்னார், உன்னுடைய கான்ட்ராக்டில் ஏதோ பிரச்சனை உள்ளதாம் என சொன்னதும் பிறகு ஹீரோ ஷின் சூமியிடம் போய் இங்கே என்ன நடக்கிறது, என்னோட டாக்குமெண்டில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சொன்னீர்களாமே என கேட்க, அது ஒரு எக்ஸ்கியூஸ் என்பது உனக்கும் தெரியும் தானே என சொல்ல, ஹீரோ என்னை எதற்காக இங்கு அழைத்தீர்கள், நான் தனியாக தெரிய விரும்பவில்லை என சொன்னதும் அவங்க திரும்ப ஹீரோவிடம் நீ எதற்காக இந்த ஸ்குவாடில் சேர்ந்தாய், என்னோட பொண்ணு கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாள், ஆனால் உன்னுடைய உண்மையான நோக்கம் தெரியவில்லையே, அதோட என் மகளிடம் கேட்டதற்கு அவள் கான்ட்ராக்ட் படி என்னிடம் சொல்ல முடியாது என சொன்னாள் என சொன்னதும் ஹீரோ அது அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றுமில்லை, நான் ஒரு அவேக்கனர் என்பதால் இந்த மாறுவேடத்தை பயன்படுத்துகிறேன், அதோட நான் அஃபிஷியல் ஹண்டராக விரும்பவில்லை, நான் இங்க வந்ததே பணம் சம்பாதிக்கத்தான் என சொல்லிட்டு நினைக்கிறான். அவளிடம் நான் நம்பக்கூடிய பதிலை சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த முறை அதை வேலை செய்யுமா என்று தெரியவில்லையே என நினைக்க, பிறகு அவள் நான் உன்னிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் ஹண்டராக விரும்பவில்லை, ஷின் அயாங் உனக்கு எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்டை தந்திருப்பதை பார்த்தால் நீ கடைசி ஒரு டி ரேங்க் அவேக்கனராக இருப்பாய் என தோன்றுகிறது, அப்படியென்றால் நீ ரெகுலர் ஹண்டராக ட்ரீட் பண்ண தகுதியானவர்தானே என கேட்க, ஹீரோ இதை வேறு விதமாக யோசிப்போம், எனக்கு 32 வயதாகிறது, அதோட நான் அகாடமியில் 9 வருடமாக வேலை செய்கிறேன், இது எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்கிறது, ஆனால் நான் ஹண்டராக மாறி டேஞ்சரஸ் ரிஸ்க்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டுமா, ஹண்டர் லைஃப் ஆபத்தானது என்பதால் எல்லாரும் என்னை நன்றாக நடத்துவார்கள், அது எனக்கு தெரியும், ஆனால் பணம் மற்றும் நல்ல உபசரிப்பை விட இப்போது எனக்கு முக்கியம் சேஃப்டி, நாலேஜ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இப்போ உங்களுக்கு நான் சொல்வது புரிந்துவிட்டதா என கேட்க, அவள் எனக்கு புரிந்துவிட்டது. அப்படியே அடுத்த சீன்ல ஒருவன் வீடியோ கால் வந்து எல்லா கில்ட் மெம்பர்ஸும் வந்து விட்டார்கள், இப்ப ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் என சொல்லிட்டு, என்னோட பெயர் கோ சான்யாங், அதோட ப்ளூ டிராகன் கில்டின் ப்ரௌலர் கிளாஸை சேர்ந்த எஸ் ரேங்க் ஹண்டர், நான் அதோட இந்த சப்ஜுகேஷன் பேட்டிலிற்கு இன்சார்ஜும் நான் தான், இந்த சப்ஜுகேஷன் பேட்டிலின் நோக்கம் டீமன் வர்ஷிப்தராக மாறியுள்ள ஜாங் மின் சூவை அழிப்பதுதான். அந்த ஜாங் மின் சூ கெரில்லா வார்ஃபேர் மற்றும் ட்ராப்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டைப் ஹண்டர், அதனால் அவன் கேசாங்கிற்கு போகும் காட்டுப்பாதையில் நம்மை ஆம்புஷ் பண்ணுவான் என்பது தெரிவாக தெரிகிறது, அதனால் நீங்க எல்லா வகையான ஆம்புஷிற்கும் தயாராகுங்கள் என சொல்ல, அதில் ஒருவன் அவன் வேறு இடத்திற்கு தப்பிச்சுச் செல்ல வாய்ப்பிருக்கிறதா என கேட்க, அந்த கோ சான்யாங் அவன் தப்பிக்க முடியும், ஆனால் ஸ்லாட்டர் கிங்கின் டெரிட்டரியை விட்டு போக மாட்டான் என, இன்னொருத்தன் அவன் உள்ள சிட்டியில் பாம் அட்டாக்ஸ் பண்ண முடியாதா என கேட்க, இன்னொரு பொண்ணு சொல்றா அவன் இப்படிப்பட்ட தாக்குதல்களால் சாகக்கூடிய நபராக இருந்தால் நாங்கள் இங்கு வரவேண்டிய அவசியம் இருந்திருக்கு. பிறகு இன்னொருத்தன் அந்த கோச்சியான்யாங்கிடம் உன்னுடைய மெயின் டார்கெட் ஆன் கியாங் மின்சுவை எப்படி தோற்கடிக்கப் போகிறாய் கேட்க, அவன் என்னதான் அவன் ஒரு எஸ்லாங் டீமன் வர்ஷிப்பராக இருந்தாலும் அவன் ஒரு தூரத்தில் இருந்து ஆரோவை பயன்படுத்தும் ஒரு சாதாரண ஆள்தான் என சொல்ல, ஒரு வெள்ளை முடிக்காரன் திடீரென்று ஒரு மான்ஸ்டரோ அல்லது டீமன் வர்ஷிப்பரோ வந்தால் என்ன செய்வது, அவன் எஸ் ரேங்க் டீமன் வர்ஷிப்பர் என்பதால் இது நடக்க வாய்ப்புள்ளது அல்லவா என கேட்க, அந்த கோச்சியான்யாங் அப்படியென்றால் நான் அந்த கியாங் மின்சுவுடன் சண்டை போடுகிறேன், மற்ற ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லா மான்ஸ்டர்ஸையும் பார்த்து கொள்ளுங்கள் என சொல்ல, ஷின்சூமி நினைக்கிறாங்க அப்ப நம்ம பி ரேங்க் அல்லது அதற்கு மேல் ரேங்க் உள்ள மான்ஸ்டர்ஸுடன் சண்டை போட வேண்டி வரும், எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும். பிறகு நினைக்கிறாங்க என்னுடைய மகள் ஏன் அப்படி சொன்னால், இப்ப ஷின் அயாங் சொன்னதை காட்டுறாங்க, அம்மா உங்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் அவருடன் இருக்க வேண்டும், என்னால் விவரங்களை சொல்ல முடியாது, ஆனால் அவர் கில்ட் மெம்பர்ஸை விட நம்பக்கூடியவர். இப்ப இவங்க திரும்ப நினைக்கிறாங்க நான் ஏன் என்னுடைய ஹாப்ஸை இன்னொருவர் மீது வைக்க வேண்டும், அதுவும் அஃபீஷியல் ஹண்டராக இல்லாத ஒருவரின் மீது. பிறகு 10 ஹவர்ஸ் கழிச்சு காட்டுறாங்க, அந்த ஆன் கியாங் மின்சு தூரத்துல இருந்து அங்க இருக்கிற கேம்ப்ஸ் எல்லாவற்றையும் பார்த்துட்டு சொல்றான், நான் நினைத்ததை விட இவர்களுடைய டிஃபென்ஸ் பெட்டராக இருக்கு, ஆனால் குட் டிஃபென்ஸ் மட்டும் போதாது என சொல்லி பின்னால் இருந்து ஒரு போர்ட்டல் உருவாக்கி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து சொல்றான், நான் ஒரு எஸ் ரேங்க் என நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்முடைய உண்மையான திறமையை காட்ட வேண்டும் என சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கேம்ப்ஸை நோக்கி அனுப்ப, இப்ப கேம்ப்ல இருப்பவர்கள் ஆம்புஷா என்ற ஷாக்காக, பிறகு அவர்கள் மான்ஸ்டர்ஸ் வாரதை சிஸ்டமில் பார்த்துட்டு
2000த்திற்கும் அதிகமான மான்ஸ்டர்ஸ் வெஸ்டிலிருந்து இங்குதான் வந்து கொண்டிருக்கிறது என சொல்ல, மற்றவன் என்ன வகையான மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறது என கேட்க, அவன் இ ரேங்க் ஃபிளஷ் ஸ்டீமர்ஸ், பிளட் ஈட்டிங் டாக்ஸ் மற்றும் டி ரேங்க் பிளட் சக்கர்ஸ் அண்ட் மீட் ஈட்டர்ஸ் இந்த மான்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்கின்றன என சொல்ல, அவன் இவற்றை சாதாரண துப்பாக்கியை வைத்தே சமாளிக்க முடியும். பிறகு காட்டுறாங்க, சாதாரண சோல்ஜர்ஸ் எல்லாரும் மான்ஸ்டர்ஸை சாதாரண துப்பாக்கியை பயன்படுத்தியே கொல்றாங்க. பிறகு அந்த பொண்ணு, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த டீமன் வர்ஷிப்பர் ஃபாரஸ்டின் வெஸ்டில் 1 கிலோமீட்டரில் உள்ளான் என சொல்ல, அந்த கோச்சியான் யாங் அவனே இங்க வந்துட்டானா, வாங்க எல்லாரும் போவோம் என சொல்லிட்டு போக, பின்னால் வரும் ஷின்சூமி, இங்க ஏதோ தப்பாக இருக்கிறது, அவனுடைய ட்ரேஸ் இவ்வளவு சீக்கிரம் பிடிபட்டதா என சொல்லிக் கொண்டு போக, அவர்களுக்கு முன் ஆரோஸ் வந்து குத்த, ஒருத்தன் சொல்றான், நீ வீணாக கவலைப்படுகிறாய், அவனை தவிர வேறு யாராலும் இந்த பிளட் ரெட் ஆரோஸை ஷூட் பண்ண முடியாது, அதனால் அது அவன்தான், எனக்கு அது உறுதியாக தெரியும் என சொல்லிக் கொண்டு போக, முன்னால் வந்த மான்ஸ்டர்ஸை அந்த பொண்ணு தண்டர் போல்ட் என்ற அட்டாக்கை பயன்படுத்தி அழிக்க, பிறகு அந்த கோச்சியான் யாங் ஒரே ஸ்வாட் ஸ்லாஷில் கொன்றுவிட்டு போகும்போது, முன்னால் அந்த கியாங் மின்சு போறதை பார்த்துட்டு அவன் தப்பித்து போகிறான், நான் தப்பியோடுவதை தடுப்பேன், அதோட இங்கு ட்ராப் சைட் எல்லா இடங்களிலும் உள்ளது, எச்சரிக்கையாக இருங்கள் என சொல்லிட்டு அந்த கோச்சியான் யாங் கியாங் மின்சுவின் பின்னால் வந்து, நான் உன்னை பிடிச்சிட்டேன் சொல்லி அட்டாக் பண்ண, அந்த கியாங் மின்சு ரெட் ஸ்மோக்காக மாறி காணாம போயிட்டான். இதை பார்த்த கோச்சியான் யாங், இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது ஒரு பெயிட்டா என நினைத்து ஷாக்காக, அவனுக்கு ஒருத்தன் பாஸ், மெயின் கேம்பில் ஒரு ஏ ரேங்க் பாஸ் மான்ஸ்டர் ஒன்று அப்பியர் ஆகியிருக்கிறது, அதோட ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் பாஸ் மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆகியிருக்கு என சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல அந்த ஜாங்மன்சு கேம்பிற்கு கிட்ட வந்து, இவனுக்கு முட்டாளாக இருப்பதால் எனக்கு வசதியா போயிடுச்சு சொல்லிட்டு நினைக்கிறான். பிளட் பப்பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹை லெவல் ஸ்கில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நான் இங்க வந்து போர்ட்டல் திறந்து மான்ஸ்டர்ஸை விட்டுட்டேன், ஆனா அவனுங்க எல்லாரும் என்னோட பிளட் க்ளோன் திறத்திக்கிட்டு போயிட்டானுங்க. பிறகு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. பிறகு அவன் நினைக்கிறான், எதிர்பார்த்தபடியே இங்க எல்லாம் நல்லா தான் போகுது, ஸ்லாட்டர் கிங்கிற்கு பலி கொடுக்க உடல்கள் கிடைத்திருக்கிறது, அதோட எனக்கு பணமும் கிடைக்கிறது, அதோட என்னோட லெவலும் அதிகரிக்கிறது, அதோட இன்றைக்கு பிறகு நான் அப்போசலாக மாறுவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிறகு மான்ஸ்டர் எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொண்டு வர ஒருத்தன் ஓடி வந்து ஹீரோவிடம் வந்து, ஸ்டாஃப் வாகனத்தை விட்டு வெளியே வராதீங்க என சொல்ல, ஹீரோ நினைக்கிறான், நான் என்னோட நைட் எல்லாரையும் சமன் பண்ணுவோமா என நினைச்சிட்டு, இல்ல வேண்டாம், அது ரொம்ப பெரிய ரிஸ்க். பிறகு நினைக்கிறான், முதல்ல நான் இங்கிருந்து ஷின் ஹியுங்கின் அம்மாவுடன் தப்பித்து செல்ல வேண்டும், ஆனால் அவள் என்னுடைய பார்வையில் படவில்லையே என நினைச்சிட்டு அந்த வாகனத்தை விட்டு இறங்கி வந்து அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு நினைக்கிறான், நான் இங்கிருந்து தப்பித்து ஓடுவோமா என நினைக்க, அவனோட சிஸ்டமில் இருந்து, உன்னோட கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பேட்டில் ஃபீல்டை விட்டு ஓட போகிறாயா, இது ஒரு நைட்டின் மைண்ட் செட் இல்லை, நீ என்ன செய்ய போகிறாய் என சிந்தித்து முடிவெடு என இருக்க, இதை பார்த்த ஹீரோ, அப்ப நான் ஏதாவது செய்ய வேண்டும் போலையே என சொல்லிட்டு நினைக்கிறான். யார் இந்த மான்ஸ்டர்ஸை சமன் பண்றா என்று பார்ப்போம். பிறகு அவனோட சிஸ்டமை பார்த்துட்டு, நிறைய மான்ஸ்டர்ஸ் திடீரென்று வருவதால் இந்த ஏரியாவில் யாரோ போர்ட்டல் ஓபன் பண்ணிதான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டிருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்க, ஆக்கலான் ஹீரோவிடம், அருகில் காயமடைந்த நபர் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் வேகமாக போனால் அவருக்கு உதவி செய்யலாம் என சொல்ல, ஹீரோ அந்த டீமன் வர்ஷிப்பர் அவேக்கனஸ்களின் உடலை சேகரித்து அவற்றை அவனோட கான்ஸ்டலேஷனான ஸ்லாட்டர் கிங்கிற்கு பலி கொடுக்க வேண்டும், அதனால் அவர்கள் காயமடைந்துதான் இருப்பார்கள் என சொல்லிட்டு அங்கு கிடந்த வெள்ளை கோட்டை எடுத்து போட்டுட்டு அவர்களை நோக்கி போக, இப்ப அந்த ஜாங்மின்சுவை காட்டுறாங்க. அவன் ஒருவனை ஆரோவை வைத்து அட்டாக் பண்ணிட்டு சொல்றான், அப்போ நீ ஒரு பி ரேங்க் அவேக்கனரா, நீ இப்பவே மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறாய் என நினைக்கிறேன், நான் அதை இப்பவே நிறுத்துகிறேன் என சொல்லிக் கொண்டிருக்க, ஹீரோ வந்து, நீ ஓகேவா என்று கேட்டு அவனுக்கு ரெக்கவரி போஷனை கொடுக்கிறான். இதை பார்த்த ஜாங்மின்சு, இவன் ஒரு பி ரேங்க் ஆச்சே என நினைச்சிட்டு, பிறகு அவர்கள் இவ்வளவு வேகமாக திரும்பி வந்துட்டார்களே என சொல்லிட்டு நிற்க, பிறகு அந்த கோச்சியான் யாங் மற்ற ஹண்டர்ஸ்களிடம் வந்து, நீங்க ரொம்ப கவனமாயிருங்க என சொல்லிட்டு, இப்ப மீதம் இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கையை எடுப்போம் என சொல்ல, பிறகு அந்த ஜாங்மின்சு, அவன் ஒரு பி ரேங்க், அவன் இல்லாம போனது வருத்தமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியம் என சொல்லிக் கொண்டிருக்க, இன்னொருவன் அடிபட்ட நிலைமையில் வர, இவன் இரையாகுவதற்கு சரியான ஆள் என சொல்லிக் கொண்டிருக்க, ஹீரோ அவனிடமும் வந்து ரெக்கவரி போஷனை கொடுக்க, இதை பார்த்த ஜாங்மின்சு நினைக்கிறான், இவன் ஒரு சாதாரண மெடிக்கல் ஸ்டாஃப் மெம்பர் தான், என்னை 2 முறை தடுத்துட்டானே. பிறகு அடிபட்டவன் சரியாகி போனதும் ஜாங்மின்சு ஹீரோவை ஆரோவை வைத்து அட்டாக் பண்ணிட்டு, இனி உன்னால் என்னிடம் விளையாட முடியாது என சொல்லிக் கொண்டிருக்க, ஹீரோ அவனுக்கு பின்னால் வந்து ஸ்வாடால் குத்திட்டு, நான் உன்னை பிடிச்சிட்டே என சொல்ல, அவன் ஹீரோவிடம், நீ இதை எப்படி செய்தாய் என கேட்க, ஹீரோ, நான் இதை எப்படி செய்தாய் என கேட்கிறாயா, எல்லாம் நீ என்னை ஆரோவால் ஷூட் பண்ணியதால் தான் என சொல்லிட்டு இப்ப நடந்ததை சொல்றான் அந்த ஜியாங் மின்சு. ஹீரோவை ஆரோ வைத்து ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோவிற்கு சிஸ்டமிலிருந்து எனிமி ஆம்புஷ் டிடெக்டட், அதனால் யூனிக் ஸ்கில்லான மார்ஷல் டேலண்ட்ஸ் ஆஃப் கிராண்டல் த ஆம்னி ஸ்வாட் நைட் ஸ்கில் ஆக்டிவ் ஆகிடுச்சு என வர பிறகுதான் ஹீரோ பின்னால வந்து குத்தியிருக்கிறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவிற்கு சிஸ்டமிலிருந்து பதுங்கி இருந்து தாக்கும் கோழையின் ஆணரை மதிக்க வேண்டிய அவசியமில்லை, அவனை கொன்று மான்ஸ்டர்ஸிற்கு உணவாக கொடுங்கள் என இருக்க, இதை பார்த்த ஹீரோ, நீ எங்களை ஆம்புஷ் பண்ணியதால் உன்னிடம் ஈஸியாக போகத் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க, அந்த ஜியாங் மின்சு,
பிளட் பாயிண்ட் கிளஸ்டர் என்று சொன்னதும் அவன் ரெட் ஸ்மோக்காக மாறி மரத்திற்கு வந்து நிற்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லையா? இதுக்கு அந்த கோல்டன் ஆர்மர் தான் காரணமோ என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான். ஹீரோ அவனை பார்த்து, நீ பறக்கிறதற்காக எக்ஸ்ப்ளோஷனை பயன்படுத்தினாயா என கேட்க, அவன் இந்த டெக்னிக்கிற்காக 20 வருடமா சேர்த்த எல்லா பாயிண்ட்ஸையும் இழந்துட்டேன். இதை கலெக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டுட்டு, பிறகு நான் ரீஜெனரேஷன் மேஜிக் ஸ்க்ரோல் அதோட எலிக்சிர் இரண்டையும் யூஸ் பண்ணிட்டேன். உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன். பிறகு உன்னோட அந்த கோல்டன் ஆர்மர் என சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப கோபம் வருது. உன்னை கொன்றுவிட்டு உன்னோட உடலை நான் எடுப்பேன் என்றெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க ஹீரோ நினைக்கிறான், இவன் அதிகமா பேசுறத பார்த்தா பயந்திருக்கிறான் போலயே, இவனை சீக்கிரமாக முடிக்கணும் என நினைச்சிட்டு ஹீரோ அங்கிருந்து காணாம போயிட்டான். இதை பார்த்த ஜியாங் மென்சு நினைக்கிறான், இவன் யாருண்டே தெரியல, இவன் பயமே இல்லாம இருக்கிறான். அதோட மற்ற கில்ட் மெம்பர்ஸை விட வித்தியாசமாகவும் இருக்கிறான். பிறகு ஹீரோ அவனுக்கு முன்னால வந்து ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் பண்ண, அவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டு ஹீரோவை அவனோட ஆரோஸை வைத்து அட்டாக் பண்ண, ஹீரோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு முன்னால போக, திரும்ப அவன் எனர்ஜியை உறிஞ்சிற மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறதை ஹீரோவை நோக்கி அனுப்பினான். அதையும் ஸ்வாடால கட் பண்ணிட்டு ஹீரோ, அப்ப இதுதான் எஸ் ரேங்க் டீமன் வொர்ஷிப்பரன் ஸ்கில் என்று சொல்லிட்டு, பிறகு இவன் ரொம்ப தூரம் போய்க் கொண்டிருக்கானே என்று சொல்ல, அந்த ஜியாங் மென்சு ஹீரோவை பார்த்து, நீ தோற்றுவிட்டாய். நான் இப்படித்தான் 20 வருஷமாக உயிர் பிழைத்து வருகிறேன். உன்னால என்னை பிடிக்க முடியாது. அதோட என்னோட இன்வென்ட்ரியில் இருக்கிற பிணங்களை எல்லாம் ஸ்லாட்டர் கிங்கிற்கு ஆஃபரிங்காக கொடுக்க போகிறேன். அதனால் நான் அடுத்த லெவலிற்கு போவேன். அடுத்த லெவல் போன பிறகு நான் கொல்லப் போகும் முதல் ஆள் நீதான் என்று சொல்லிட்டு வேகமாக போக, ஹீரோ அவனோட ஸ்வாடில் எனர்ஜியை சேர்த்துட்டு நினைக்கிறான். அவன் செய்ததைப் போலவே நானும் லாங் டிஸ்டன்ஸ் காம்பேட்டிற்காக ஒன்றை வைத்திருக்கிறேன். இப்ப நமக்கு ஹீரோ இங்க வருவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹீரோ மக்களை தொந்தரவு செய்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாரையும் கொன்றதற்கு ஹீரோவிற்கு ரிவார்டாக ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. அந்த யுனிக் ஸ்கில் என்னவென்றால் சுப்ரீம் இம்பீரியல் நைட் யூ சியான்ஸ் லாஸ்ட் லெகசி, சுப்ரீம் இம்பீரியல் ஹெவன்லி ஸ்வாட் மெத்தட் ஆகும். இந்த ஸ்கில் வானத்தை பிளந்து பூமியை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சுப்ரீம் ஸ்வாட். அதோட இது ரெக்கார்ட் ஆஃப் கான்ஸ்டலேஷனில் பதியப்பட்டுள்ளது என்று உள்ளது. இதை பார்த்த ஹீரோ நினைக்கிறான், இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்கில்லாகத்தான் இருக்கு. இருந்தாலும் இது லாங் டிஸ்டன்ஸிற்கு பயன்படக்கூடியது. இதை ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டும் என நினைக்கிறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ, ஓ ஹெவன்ஸ், சுப்ரிமெசி அடைந்துள்ள என்னோட ஸ்வாடை கவனி, அதோட இந்த ப்ளோ நான் இந்த எர்த்தில் இருக்கும் ஒரு ஸ்டார் என ப்ரூவ் பண்ணும் என்று சொல்லி சுப்ரீம் இம்பீரியல் ஹெவன்லி ஸ்வாட் மெத்தட் எர்த் ஸ்டார் ஃபிளாஷ் என சொல்லி அந்த ஜியாங் மின்சுவை அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் அவனில் பட்டதும் அவன் கடுமையாக கத்துகிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது.